கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபையினாலே நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார். இந்த காலையிலே நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். இது நமக்கு நன்றாக தெரிந்ததான ஒரு வேத பகுதி. 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திப்பதற்காக தங்கள் தீவட்டிகளோடு புறப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் போனபோது மணவாளன் வர தாமதித்தது. அப்போது எல்லோரும் அப்படி படுத்து நித்திரை பண்ணிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் உண்டாகி எல்லோரும் திடீரென்று சொல்லி எழும்பி தங்கள் தீவட்டிகளை கொளுத்தினார்கள். 5 கன்னிகளுடைய தீவட்டிகள் மாத்திரம் எரிந்தது. மற்ற 5 கன்னிகளுடைய தீவட்டிகள் எரியவில்லை. ஏதும் சொல்லுகிறது அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று. காரணம் என்னவென்றால், இந்த யார் யாருடைய தீவட்டி எரிந்ததோ அந்த 5 கன்னிகைகளும் தீவட்டியோடு எண்ணெயும் எடுத்துக்கொண்டார்கள். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறமாக அவர்கள் போய் எண்ணெய் வாங்கி வந்தபோது கதவு சாத்தப்பட்டது. கதவை தட்டினார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரே அடியாக சொல்லிவிட்டார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்தியுள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே இடம் கிடைக்கும். புத்தி இல்லாதவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இடம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி மணவாளன் வர தாமதித்தது. இன்றைக்கும் நாம் அவ்விதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இயேசு வருகிறார், இதோ வருகிறார், சபையை சேர்க்க இதோ வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கூட சொல்லி போனார். அவருடைய வருகைக்காக சபை காத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாட்கள் சற்று தாமதமாகிறது. அதை பேதுரு எழுதுகிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் அது அநேகர் மனம் திரும்புவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி இந்த ரட்சிப்பை கண்டடைவோம். இன்னும் நாட்கள் செல்லும், என்றைக்கும் இப்படித்தான் இருக்கும் என்கிற எண்ணத்தை விட்டு இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம் என்று சொல்லப்பட்டபடி இந்த நாளை சொந்தமாக்கி இந்த நாளின் ஆசீர்வாதத்தை கண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை சேர்க்கும்படியாய் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் ஒருவரும் கெட்டுப்போக கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தாமதிக்கிறீரப்பா. இந்த நாட்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள உடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்புவிக்க கிருபைதார். இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளும் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.